ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் அப்பா சகல விதமான மேன்மைகளையும் நம்மை காண செய்கிறார். இந்த 7வது மாதத்தில் கர்த்தருடைய பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கத்தக்கதாக கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருந்து தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிறதை பார்க்கிறேன். பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுத்தி வகை தேடினாலும் ஆவியானவர் கிறிஸ்துவானவர் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். தேவனுக்குள் நிலைத்திருக்கிற போது அப்பா மேன்மையானதை நன்மையானதை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமா, அதனோடு கூட அவர் ஒருபோதும் வேதனையை கூட்டார். இந்த வேளையிலுமாய் நான் தேவ வசனத்தை வாசித்து உங்களோடு சில காரியங்களை சொல்லி செபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுவோம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். தேவரீர் சகலதையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில, கர்த்தரை நம்புகிற பிள்ளை, தேவனுக்குள் வாழுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் சகலதையும் செய்ய அவர் வல்லவர், அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகள் எல்லாம் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நம்மால் உண்டானது என்று சொல்ல ஒன்றுமில்லை. அருமையான தேவ பிள்ளையே, அதனாலதான் யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலதையும் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில மேடுகள், பள்ளங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எதுவும் இருக்கலாம், எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நெருங்கி வரலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை விடுவிக்க, மேன்மைப்படுத்த, உயர்த்த, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய அவர் போதுமானவர். அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்லுகிறார், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பயந்த வழிகளில் நடக்கிற போது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது எதுவும் தடைப்படுறதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதே. ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் நெருக்கங்களுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே, சஞ்சலங்களுக்குள்ளே, வீழ்ச்சிகளுக்குள்ளே கடந்து போகிறோம் என்றால் தேவனுடைய வழியை விட்டு திரும்பி விடுகிறோம். தேவனுடைய பாதையிலே நடக்காமல் மனமும் மாமிசம் விரும்புவதை செய்ய நம்மை விட்டு விடுகிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், நெருக்கங்கள், அங்கு மேன்மை அடைய முடியாத பின்னடைவுகள் ஏற்பட்டு விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏன்? என்னுடைய தகப்பனார் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவர் நன்மையை நமக்கு வழங்குவார், ஒருபோது தீமையே அல்ல. அதனாலதான் எது எப்படி இருந்தாலும் அவருக்கு பிரியமாக அவருடைய சத்தியத்திலே, அவருடைய வசனத்திலே, அவருடைய ஆவியின் நிறைவிலே வாழுகிற போது சகலதையும் அவர் நன்மைக்கு எதுவாய் செய்வார். சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்ய நினைக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்க விரும்புறது தடைப்படாது. ஏன் தடைப்படுது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம், ஏன் வியாகுலம், ஏன் போராட்டம்? தேவ பிள்ளையா நமக்கு அநேகருக்கு வாழ தெரியல. ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை எப்படி இருக்கணும் என்றதை அறிய முடியல. உலகத்தாரை போல இச்சித்து குத்துண்டு கதறுகிறோம். மற்றவர்கள் வசை பாடுகிற போது, குறை சொல்லுகிற போது அதை சகிச்சு தேவ நாமத்தின் மகிமைக்க வாழ தெரியல. நம்மை நிரபராதி, நீதிமான் என்று நிரூபிக்க துணிகிறோம். யார் நீதிமான்? யார் உத்தமன்? கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் தான் நீதிமான். அவன் தான் உத்தமன். நாம நம்ம நீதியை விளங்க பண்ண முடியாது.
தேவன் நம்ம நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். நாளொன்று வரும், கர்த்தருக்கு காத்திரு. உன்னுடைய வெளிச்சம் பட்ட பகலில் சூரியனை போல பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் தேவ பிள்ளைகள் தேவ பாதத்துல அமர்ந்திருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். தீமையோடு எதிர்த்து நிற்காதபடி தீமையாய் நன்மையால் வெல்லுகிற அந்த தேவனுடைய இருதயம் நமக்குள்ள வேண்டும். அப்படி வருகிற போது அப்படிப்பட்ட மனுஷன்தான் சொல்ல முடியும், தேவரீர் சகலதையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்ற வாழ்க்கையில என்னுடைய பாதையில அப்பா செய்ய நினைத்தது தடைபடாது. ஏன்? அவருக்கு முன்பாக நான் உத்தமனாக, நீதிமானாக, பரிசுத்தவானாக என்னை நிலைநிறுத்தி இருக்கிறேன். தேவனுக்கு என்னை வேறு பிரித்திருக்கிறேன். இப்படி வாழுகிற போதுதான் அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை வெளிப்படும். வெறும் வசனம் அல்ல, அது வாழ்வாய் மாறணும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. மாமிசத்துல பலன் கொள்ளக்கூடாது. மாமிச பலம் அற்ப பிரயோஜனமானது, ஆவியோ அது ஜீவனும் சமாதானமா. இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய மேன்மைகள் வேண்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுது தேவரே நம்மோடு இருந்து அவர் மேலானவர்களை செய்வார். அது மட்டுமல்ல, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. பரலோக நன்மைகளினால் உங்களை நிரப்புவார். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை, இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் உம்முடைய சமூகத்துல தங்களை தாழ்த்தி ஐயாவுடைய சத்திய வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாள்ல உம்முடைய பிரகாசம், உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிப்படட்டும் கர்த்தாவே. இந்த நாள்ல உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய சத்தியத்திலே நிலைத்திருந்து உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, வீண் வார்த்தைகள், வீணான விவாதங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில அக்கினியை கொண்டு வந்துவிடும். இந்த நாட்கள்ல தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக, கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகிற மனுஷியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்க அனுக்கிரகம் செய்யும். இந்த நாட்கள்ல குடும்பங்களுக்காய் மன்றாடுகிறேன், தேவ பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறேன். சமாதானத்தின் தேவன், உம்முடைய சமாதானத்தின் ஆவியானவர் இந்த குடும்பங்களை, தேவ பிள்ளைகளை ஆளுமை செய்யட்டும், ஒரு விடுதலையை காணட்டும். கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும். உங்க கருத்துல வைக்கிறேன் அப்பா. இந்த வாரம் முழுவதும் சந்தோஷத்தை, சமாதானத்தை, மேன்மையை கொடுங்க. ஒருவனும் தன்னுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாதபடி தேவ இரக்கத்தை, கிருபையை, தயவை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.